இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு படத்தோட கதையை தான் உங்ககிட்ட வந்து நான் நரேட் பண்ண போறேன். அப்படி என்னென்ன வித்தியாசமான ஒரு கதைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலயும் ஒரு கேரக்டர் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, வழக்கமான மனிதர்கள் நம்ம எப்படி வாழ்க்கைய வாழுவோமோ, அந்த மாரியான வாழ்க்கை வந்து அவருக்கு வாழ பிடிக்கல. நெறைய புத்தகங்கள படிக்கிறாரு. அதிக அளவிலான அறிவ வந்து சேர்த்துக்கிறாரு. அதுவே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நெறைய சிந்தனைகள வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதனாலேயே அவர் வந்து யார் கூடயும் வந்து மிங்கில் ஆகாமயே போறாரு. தன்னுடைய கருத்துக்கள, தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த உலகம் எப்படி இருக்குன்றத மத்தவங்க கிட்ட வந்து சொல்ல முயற்சி செய்றாரு. ஆனா, அதெல்லாம் பார்க்குற, கேட்குற நெறைய மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீ ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு அவர வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? அவரோட வாழ்க்கையில வந்து அவருக்கு பிடிச்சமான ஒரு நபர வந்து சந்திச்சாங்களா? இல்லையான்றது தான் இன்னைக்கு நான் பார்க்க போற படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. அந்த வகையில இன்னைக்கு நான் பார்க்க போற படம் 1993ல ஒரு பிரிட்டிஷ் பிளாக் காமெடி டிராமா படமா வெளியான நேக்டு படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவ வந்து காட்டுறாங்க. நல்ல இருட்டான நேரம். அங்க ஒரு கப்பல் என்ன பண்றாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, "டேய் நீ என்னடா பண்ற? இன்னும் ஃபாஸ்ட்டா பண்ணுன்றாங்க." அந்த பையன் என்ன பண்ணா, ரொம்ப ஹார்ஷா பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு வந்து புரியுது. இவன் வந்து தன்னை ஹர்ட் பண்றான்னு நினைச்சிட்டு என்ன விடு விடுன்னு சொல்லி கத்துறாங்க. அவன் விடுற மாதிரி தெரியல. அவனை உதறி தள்ளிட்டு அந்த பொண்ணு வந்து வேகமா ஓடி போறாங்க. இவன் என்ன பண்றான், அவன் கிட்ட இருக்க அந்த பேக் எடுத்துக்கிட்டு அவன் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று இருந்திருக்கும். அந்த அட்ரஸை பார்த்துக்கிட்டு அவன் என்ன பண்றான், வேகமா ஓடுறான். அந்த தெருக்குள்ள ஏதாச்சும் ஒரு கார் நிக்குதான்னு சொல்லி பாக்குறான். அப்ப அங்க வந்து ஒரு கார் நிக்குது. அது வந்து ஓப்பன்லயே இருக்கு. அந்த கார்காரங்க என்ன பண்றாங்கன்னா, பொருள்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான், யாரும் இல்லாத அந்த டைம்ல இவனோட பேக்கை கொண்டு போய் பின்னாடி டிக்கில வச்சுட்டு அந்த காரை வந்து அப்படியே எடுத்துட்டு போறான். இப்ப இந்த பர்சன் இருக்கான் பாத்தீங்கன்னா, இவன் தான் நம்ம படத்தோட கதாநாயகனான ஜானி. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காண்டி இந்த மான்செஸ்டர் நகரத்துல இருந்து லண்டன் நகரத்துக்கு வந்து கிளம்பி போறான். அப்படியே அந்த நைட் முழுக்க வந்து டிராவல் பண்ணி போறான். விடிஞ்சிருது. விடிய காலத்துல அவன் என்ன பண்றான், அந்த அட்ரஸ்க்கு போய் சேர்ந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து உட்காந்துருக்கான். ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பூட்டி கிடக்கு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே உட்காந்தே இருக்கான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு தள்ளாடி தள்ளாடி நடந்து வராங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து சோஃபி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. சாரி, நான் வந்து உங்களை பார்க்கல. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லி அவன் வந்து கேட்கறான். அப்ப அவன் சொல்றான், நான் வந்து லூயிஸை வந்து பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு லூயிஸை தெரியுமா சொல்லி கேட்டோன்னே, லூயிஸா? ஆமா, என்னோட ரூம்மேட் தான். அவன் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டான். வரதுக்கு 7 மணி ஆகுன்றாங்க. சரி, நீங்க யாருன்னு கேட்டோன்னே, இல்லை நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுங்கிறான். அப்ப அந்த பொண்ணு வந்து கேட்கறாங்க, சரி உள்ள வாங்களேன், வெளியில ரொம்ப குளிரா இருக்கும், இங்கேயே வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் வந்து உள்ள போறாங்க. கதவை திறந்துட்டு அங்க போனதுக்கு அப்புறம் இவன் சொல்றான், எனக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்களேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கதவு திறந்துட்டு உள்ள இருந்து ஒரு பாட்டில வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதுல இருக்க மாத்திரையை எடுத்து போட்டுட்டு அவனுக்கு வந்து டீ வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 3 பொண்ணுங்க வந்து தங்கி இருந்திருப்பாங்க. ஒருத்தவங்க சோஃபி, இன்னொருத்தவங்க நம்ம ஜானியோட கேர்ள் ஃப்ரெண்டான லூயிஸ், மூணாவதா இருக்க பொண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா. அவங்க வந்து ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஜிம்பாப்வேக்கு வந்து டூர் கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அதனால இப்ப இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது இந்த சோஃபியும் லூயிஸ் மட்டும்தான். ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பான், இப்ப அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சோஃபி கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சோஃபிக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது. ஏன்னா நல்லா காமெடியாவும் பேசுவான். இந்த மாதிரி பேசினால இவன் மேல வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஜானியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வேலைலாம் எதுவுமே வந்து கிடையாது. இப்படியே நாடோடி மாதிரி வந்து ஊரா சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு வந்து வீடும் வந்து கிடையாது. மக்கள் கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் இந்த அரசியலை பத்தி பேசுறது, அவனோட எண்ணங்களை வந்து திணிக்கிறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்களே வந்து ஈடுபட்டு இருந்திருப்பான். இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த லூயிஸ்க்கு வந்து இவனை பிடிக்காம போயிருந்திருக்கும். இவனை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. அதனால தான் வேலை கிடைச்சு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லண்டனுக்கு வந்து மூவ் ஆயிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர்ல. அதனால தான் இவன் என்ன பண்ணியிருப்பானா, இப்ப இவளை பார்க்கறதுக்காண்டி இவ கொடுத்த அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லூயிஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து சிரிக்கிறத பார்த்துட்டு, ஆமா சோஃபி, நீ யார்கிட்ட வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவ வந்து பார்க்கறான். டேய் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வந்து கேட்கறான். இங்க பாரு, நான் சும்மா தான் வந்தேன், எனக்கு தோன்ற வரைக்கும் நான் இங்க இருப்பேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நான் கிளம்பி போயிடுவேன்னு வந்து சொல்றான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து தூங்குறதுக்காண்டி போறான். ஏன்னா நைட் ஷிஃப்ட் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கான். இதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபியும் நம்ம ஜானி வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சோஃபி வந்து கொஞ்சம் எமோஷனலா வந்து நம்ம ஜானி கூட வந்து அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடறான். தொடர்ந்து அடுத்த நாள் அவன் கூட வந்து ஒன்னாகிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஜானி என்ன சொல்றான், இந்த மாதிரி நான் வெளியில போலான்னு இருக்கேன்னு சொன்னோன்னே, சரி என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி இந்த சோஃபி வந்து கூப்பிடுறான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா யார் கூட வந்து ரொம்ப நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க வந்து சுத்தமா வந்து செட் ஆகுது. ஏன்னா இவனோட சிந்தனை வந்து வேற மாதிரி. அதனால அவன் என்ன பண்ணானா, இந்த சோஃபியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா நம்ம லூயிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தூங்கி எந்திரிச்சிட்டு கீழே வந்து டிவி போட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பானா, பைத்தியக்கார மாதிரி அந்த டிவியை போய் ஆஃப் பண்றதும், மறுபடியும் கிச்சனுக்கு போறதும், மறுபடியும் லூயிஸ் வந்து டிவியை போட்டதுக்கு அப்புறம் அதை போய் மறைக்கிறதுன்ற மாதிரியே இருந்துட்டு இருந்திருப்பான். இது பார்த்தீங்கன்னா லூயிஸ்க்கு வந்து கோவத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். டேய் நீ இருந்தா இல்லைன்னா கிளம்பி போனா சொன்னோன்னே அவன் என்ன பண்றான், அப்ப நானுமே இங்க இருக்கலன்னு சொல்லிட்டு அவனோட அந்த பேக் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வந்து கிளம்பி போறான். இது பார்த்தீங்கன்னா சோஃபிக்கு ரொம்ப சோகமா இருந்திருக்கும். நீ போகாத போகன்னு சொல்லி வந்து அவன் கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். இருந்தாலும் அவன் கேட்காம அவன் பாட்டுக்கு அந்த பேக் எடுத்துட்டு கிளம்பி போயிருந்திருப்பான். ஸோ ஜானி என்ன பண்றான், அப்படியே நடந்து போறான். இருட்டாகிருது. அப்படியே அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரோட்ல நின்றுக்கிட்டு மேகின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருப்பான். இவனும் அந்த பையனை
பிரைனை வந்து பார்க்குறான். அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு, தம்பி உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி வந்து கேட்குறான். அப்போ அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து காணா, நீ இது பார்த்தியான்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வந்து தெரியாது, நானே இப்போ தான் இந்த பக்கம் வரேன். சரி அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரி அவள் வந்து கருப்பு கலர் முடி வந்திருக்கும், ப்ளூ கலர் ஜீன்ஸ் வந்து போட்டு வந்திருப்பான் அப்படிங்கிறான். இவனுக்கு வந்து நீ என்ன ஸ்காட்லாந்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி வந்து கேட்குறான். ஆமாம் நான் ஸ்காட்லாந்து தான் வந்திருக்கேன், இங்கே வந்த இடத்துல என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். சரி நான் வந்து உனக்கு உதவி பண்ணுறேன், ஏன் கூட வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல போனதுக்கப்புறம் இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் எதுவும் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், ஒருவேளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் வந்தாங்க அப்படின்னா நீ இந்த இடத்துல வந்து பிடிச்சி வை, இங்கே இருந்தால் வந்து அவள் என்னை விட்டுட்டு போனா, ஸோ நீ இங்கே நில்லு, நான் வந்து எப்படி அந்த பொண்ணை வந்து தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா தேட போயிடுறான். இப்போ நம்ம ஜானி மட்டும் தான் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். வரப்போகிற பொண்ணுங்க எல்லாத்துக்கிட்டே வந்து நீங்கள் தான் மேகின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு வயசான பாட்டி கூட வந்து பயந்து அடிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு அந்த பக்கம் வராங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு கலர் முடியா இருக்கு, ப்ளூ கலர் ஜீன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் தான் மேகியான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் மேகி, உங்களுக்கு எப்படின்னு தெரியும் கேட்டோன்னே, உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இங்கே நின்று கத்திக்கிட்டு இருந்தான், உன்னை தேடி தான் வந்து கத்திட்டு இருந்தான், நீ என்னம்மா அங்கே இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நானே வந்து அவனை தேடி தான் அந்த ஊர் முழுக்க வந்து சுற்றிட்டு இருந்தேன், அவன் எங்கேன்னு சொல்லி கேட்டோன்னே, உன்னை தேடி தான் அந்த பக்கம் போயிருந்திருக்கான், நீ இங்கேயே நில்லு, நீயும் போயிடாத, கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே வந்துடுவான், நான் வந்து ஒன்று அவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஜானி வந்து சொல்கிறான். அப்போ அவங்க 2 பேரும் வந்து அதே இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எல்லா காசுமே வந்து அந்த ஆர்ச்சி கிட்ட தான் இருக்குது, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, எனக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னோடனே நம்ம ஜானி வந்து புரிஞ்சுக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு கடைக்கு போகிறான், அவங்க தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறான். அவங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படிங்க வந்தீங்க, இந்த உலகம் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா, அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி தேறானே பைத்தியம் மாதிரி இருக்கான், அவன் கூட வந்து நீ எப்படி வாழ போறேன்னா அந்த பொண்ணை போட்டு அப்படியே பிரைன் வாஷ் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். குறிப்பிட்ட நேரம் கழிச்சு இவங்க 2 பேர் நடந்து போகிற அதே பாதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சி வந்துருப்பான், அதாவது இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. அவன் வந்தோடனே இந்த பொண்ணை பார்த்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறான், எங்கடி போன, உன்னை தாண்டி வந்து நான் தேடிட்டு இருந்தேன், பைத்தியம் மாதிரி பண்ணாதேங்கிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், டே லூசு, நீ தாண்டா என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து அடிக்காத குறை தான் அப்படியே கத்திக்கிட்டு வந்து 2 பேரும் ஓடுறாங்க. இதை பார்க்குற நம்ம ஜானிக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக தான் வந்துருக்கும். என்னடா இது, தேர்றதுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னடா உலகம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்படியே பேசாமல் நடந்து போகிறான். அப்படியே நடந்து போகிற நம்ம ஜானி என்ன பண்ணியிருந்திருப்பானா, ஒரு பில்டிங்க்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்துருப்பான். அப்போ அந்த பில்டிங்கை வந்து காவ காக்கிற ஒரு செக்யூரிட்டி வந்து உள்ளே இருந்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறான்னா இவனை வந்து பார்த்துட்டு, டே இங்கெல்லாம் வந்து நிற்கக்கூடாது, நீ போன்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை, அங்கேயே உட்காந்தே இருந்திருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கதவை வந்துட்டு வெளியில் வர்றாங்க, சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, யாருமே இல்லைன்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வெளியில் வந்து ரொம்ப குளிராகவும் இருக்குது. சரி நீ உள்ளவான்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்றாங்க. அவனும் வந்து உள்ளே போகிறான். சரி உள்ளே வந்துட்டேன், எனக்கு வந்து இப்போ குளிருக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்குது, நான் கொஞ்சம் சிகரெட் அடிச்சுக்கலாமான்னு சொல்லி வந்து கேட்குறான். இங்கே பாரு, இந்த பில்டிங் முழுக்கவும் வந்து நிறைய அலாரம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன புகை வந்தால் கூட எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும், என்னோட வேலைக்கு வந்து நீ வேட்டு வச்சுறான்னு சொன்னோன்னே அவனை வந்து சிகரெட் குடிக்காமல் இருந்திருப்பான். அப்போ அவங்க 2 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைன், தன்னோட பேர் வந்து ஜானின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அறிமுகம் வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நிறைய விஷயங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜானி வந்து சொல்கிறான், இங்கே பாருங்க, உலகன்றது வந்து நார்மலாக நம்ம வாழ்றது மட்டும் கிடையாது, ஃபியூச்சரில் வந்து எது வேண்டாம் நடக்கலாம், அதுக்கு வந்து நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளாக வந்து சொல்கிறான். அவன் படித்த நிறைய புத்தகங்கள் இருக்க நிறைய கதைகளும் சரி, ஒவ்வொன்றா வந்து அந்த பிரைன் கிட்ட வந்து சொல்லிட்டே இருந்திருப்பான். அவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பதில் சொல்லிட்டே வந்துருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் தான் சொல்லுவான், இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் உலகம் இருக்கும்போது நீங்கள் என்னடானா இந்த மாதிரி இந்த பில்டிங்குள்ளே எதுவுமே இல்லை, அதை போய் வந்து வெறுமனா இருக்க இந்த பில்டிங் வந்து நீங்கள் காவ காத்துட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துலேயே வந்து இப்படி ஒரு போரிங்கான ஜாப் பண்ணுறதே நீங்கள் தான் சொன்னோன்னே இவருக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருக்கும். சரி போரிங்கான ஜாப்பா, இங்கே வா, நான் என்னெல்லாம் பண்ணுறதை உன்கிட்ட வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பில்டிங்கே வந்து அவன்கிட்ட வந்து சுற்றி காமிச்சிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு மெஷின் இருந்திருக்கும். ரூம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து செக்இன் பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு பீம்னு ஒரு சவுண்டு மாதிரி வரும். அப்போ வந்து அங்கே உள்ள எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவர் செக் பண்ணிட்டே வந்துருப்பாங்க. அப்படி அவங்க வந்து ஒரு ரூம்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட சைடு அங்கே வந்து ஒரு விண்டோ வந்துருக்கும். அந்த விண்டோல இருந்து பார்த்தா எய்தாப்ல இருக்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு விண்டோல வந்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறது வந்து தெரியும். ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து இந்த பிரைன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவனை கூட்டிட்டு போகும்போது அதே விண்டோ கிட்ட இருந்து பார்க்குறாங்க. அப்போ எய்தாப்ல இருக்க அந்த பொண்ணு வந்து ஆடுறது வந்து 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜானி வந்து கேட்குறான், அப்போ நீங்கள் வேலை பார்க்கும்போது இதான் உங்களுக்கு வந்து வேலையாக இருந்திருக்கு, இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணு எதுக்காண்டி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு வந்து எனக்கு தெரியல, அந்த பொண்ணை ஒரு டைம் ஆச்சு பண்ணணுன்ற மாதிரி வந்து இந்த பிரைன் வந்து சொல்கிறான். உடனே நம்ம ஜானி என்ன பண்ணா, அப்போ போய் பேச வேண்டியதானே சொல்லி கேட்டோன்னே, இங்கே பாரு, எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு, ஆனால் கல்யாணம் ஆகி 13 வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு, என்னோட ஒய்ஃப் வந்து நான் மீட் பண்ணி இப்போ அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு வந்து தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜானி என்ன பண்ணியிருந்திருப்பானா, சரி உங்களுக்காண்டி நான் ஒன்று பண்ணுறேன், அவங்க கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த பிரைன் கிட்ட சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் போகிறான். அதே நைட்டில் வந்து வெளியில் போயிட்டு எய்தாப்ல இருக்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து கதவை திறக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து நான் பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு தான் அங்க இருக்கான் அந்த பில்டிங்ல. நீங்க டான்ஸரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. நீங்க நல்லா மூவ்லாம் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து உங்களை பார்த்தா அட்ராக்டிவா இருக்குன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு சரி உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தனியா இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னே தெரியுது அவங்க வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கதும் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ஏங்குற மாதிரி இருந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம ஆளு வந்து நோட்டீஸ் பண்ணிடுறான். அப்ப அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து ஒரு கிஸ் கொடுன்றான். இவன் என்ன பண்றான், டக்குன்னு போய் முத்தம் கொடுக்குறான். அப்படியே வந்து ரொம்ப ஹார்ஸா வந்து பண்ணுங்கிறான். அப்போதைக்கு நம்ம ஜானி என்ன பண்றான்னா அந்த பொண்ணோட முதுகுல வந்து ஒரு டாட்டூ இருக்கிறத வந்து பார்க்கறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருது. நீங்க பார்க்கறதுக்கே என்னோட அம்மா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னால வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அங்க இருக்க நிறைய புத்தகங்களை மட்டும் எடுத்து அவனோட பேக்ல போட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போறான். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வருத்தமா இருந்திருக்கு. அவங்க வந்து தனியா இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க பண்ணதே இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து அவங்களுக்கு நிறைவேறாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்றான், அந்த புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அப்படியே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. அன்னைக்கு காலையில வந்து அந்த செக்யூரிட்டி வேலையை முடிச்சுட்டு நம்ம பிரைன் என்ன பண்றான்னா வெளியில வந்து இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம பிரைனை வந்து பார்க்கறான். அப்ப பிரைன் என்ன சொல்றான், வாவே உனக்கு வந்து நான் டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபேக்கு வந்து போறாங்க. அந்த கஃபேக்கு போனதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து டீ குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த பிரைன் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி நீங்க சொன்னது வந்து நான் யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தோணுச்சு. என்னோட ஒய்ஃப் வந்து என்னை விட்டு போயிட்டா. இனிமே நான் இருந்து என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து பிள்ளைங்களும் யாருமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா என்னோட இறுதி காலத்துல இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் அயர்லாந்துக்கு போயிட்டு இந்த ஒரு காட்டேஜ் வந்து நான் தங்கலான் இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து போயிருந்திருக்கேன். இப்ப மறுபடியும் நான் இங்கே தான் வந்து போறேன். யாருமே இல்லாத ஒரு இடம், நல்ல கடற்கரைக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு, என்னோட இறுதி வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு அதான் சரியான இடம்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து நம்ம ஜானி கிட்ட வந்து காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இது வந்து ஒரு நல்ல முடிவு தான். நீங்க இங்கேருந்து போறது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு அனுபவத்தை வந்து தரும்னு சொல்லி இருந்திருப்பான். அப்ப அந்த கஃபேல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட அந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கும். நைஸ் ஸ்கர்ட், ஆனா நீங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு சொல்லி இருந்திருப்பான். அப்ப பில் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜானி என்ன பண்றானா அப்படியே கிளம்பி போகும்போது அந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்கறான், சரி இந்த கடையை வந்து எப்போ மூடுவீங்க, நீங்க எப்போ கிளம்பிங்கன்னு சொன்னோன்னே ஈவினிங்கோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், பிரெயினை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஊர் முழுக்க வந்து சுத்திட்டு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கஃபேக்கு வந்து போறான். அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கடையில வேலை பார்த்தவங்க, அவங்க கிளம்பும் போது இவனும் வந்து கிளம்புறான். நில்லுங்க, நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, உங்க கூட வந்து நான் வரலாமா சொல்லி கேட்கறேன். அந்த பொண்ணு வந்து எதுவும் பேசாம இருக்காங்க. இவனை பார்த்தோன்னே அவங்க வந்து பயந்து ஓர மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து போறான். இந்த பொண்ணு வந்து பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு இவனை வந்து உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. இங்க பாரு, நான் குளிச்சே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட உடம்புலாம் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி உள்ளதான் வந்து பாத்ரூம் இருக்கு, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்றான், உள்ள போறான். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவனோட துணியெல்லாம் எடுத்து மாத்திக்கிறான். அப்ப அந்த வீடே பார்த்தீங்கன்னா அவனோட வீடு மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிடறான். அங்கேயே வந்து சிகரெட்லாம் குடிச்சுக்கிட்டு நிறைய புத்தகங்கள்லாம் வந்து வாசிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணுகிட்டே வந்து சொல்லுவான், இங்க பாருங்க இவ்வளவு புத்தகங்கள் வந்து நான் படிச்சிருந்திருக்கேன், நிறைய புத்தகங்கள் வந்து என்கிட்ட இருக்கு, நீங்களும் வந்து படிக்கிறீங்களா, உங்க வீட்டுல இவ்வளவு பொருட்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து யாரோடதுன்ற மாதிரி வந்து நிறைய கொஸ்டினா வந்து கேட்டுட்டே இருந்திருப்பான். அந்த பொண்ணு வந்து எதுவுமே வந்து பதில் சொல்லாம இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. நீ எதுக்கு வந்து இவ்வளவு சோகமா இருக்க, உன்னோட கஷ்டம் என்ன, என்கிட்ட வந்து சொல்லுன்றான். அப்ப அந்த பொண்ணு வந்து நீங்க வந்து கிளம்பு, நீ இருக்கதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், அப்படியா, இதனாலலாம் வந்து என்னால போக முடியாது, உன்னோட கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொல்லுங்கன்றான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா கோவத்துல வந்து இவனோட துணிமணி எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிறான். நிறுத்து நிறுத்து, நான் வந்து கிளம்புறேன், போதுமா, நீ வந்து சந்தோஷமா இரு, ஆனா நான் போனதுக்கு அப்புறமும் நீ இந்த மாதிரி தான் இருக்க போற, நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா அவனோட அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பேக் எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பி போறான். அவனுக்கு வந்து எங்க போறதுனே வந்து தெரியல. ஏன்னா வந்து ஒரு நாடோடி மாதிரி தான், எல்லா பக்கத்தும் போவான், எல்லார்கிட்டயும் வந்து பேசுவான், நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து சந்திப்பான், இவனோட கருத்துக்களை வந்து அவங்க கிட்ட வந்து திணிப்பான். ஆனா அவங்க யாருமே வந்து இவன் வந்து ஒரு பைத்தியன்ற மாதிரி தான் வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த பொண்ணு அந்த மாதிரி தான் வந்து இவன் வந்து புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்றான், அப்படியே கிளம்பி போறான். அப்படியே பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு செவுத்துல வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருப்பானா போஸ்டர் வந்து ஒட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஏய் நீ என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டோன்னே, பார்த்தா தெரியலையா, நான் வந்து போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கேன். சரி இதான் உன்னோட வேலையா, இந்த வேலைக்கு வந்து உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பான்னு சொல்லி வந்து கேட்கறான். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, வந்தியா பாத்தியா கிளம்புற வேலையை பாறான்னு சொல்லி கேட்டோன்னே சரி என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்க வந்து எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருப்பான். நான் இந்த பக்கம் தான் மேற்கு நோக்கி போறேன்னு சொன்னோன்னே நானும் அந்த பக்கம் தான் போலான்னு இருக்கேன், எனக்கு வந்து லிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஜானி வந்து கேட்டுருப்பான். உடனே அந்த பர்சன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சரி வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இவன் கூடவே வந்து 2 பேரும் வந்து நல்லா ஊர் சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து போஸ்ட் ஓட்ட போகும்போது நம்ம ஜானி என்ன பண்ணிருப்பான், நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை வாங்கி இருந்திருப்பான். ஆனா அதை கூட வந்து ஒழுங்கா ஒட்டி இருந்திருக்க மாட்டான். இங்க பாரு, இந்த இங்கிலாந்தே வந்து இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த உலகமும் இப்படிதான் இருக்கு, நீ என்னடானா இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்க, இதை வச்சு நீ எப்படி வந்து சம்பாதிப்ப, இந்த உலகமே வந்து ரொம்ப நரக மாதிரி இருக்கு, இதுல வாழ்றதுக்கு வந்து செத்து போயிடலாம், நீ எல்லாம் எதுக்கு இருக்கன்ற மாதிரி வந்து பேசணும்னு நீ என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் என்ன பண்றாங்கன்னா அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அப்படியே அந்த கார் எடுத்துட்டு வேகமா வந்து போயிடுறாங்க. ஆனா அந்த காருக்குள்ள தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜானியோட பேக் இருக்கு. அந்த பேக்ல தான் இவனுக்கு வேண்டிய துணி, நிறைய புக்கு எல்லாமே இருக்கு. இப்ப அந்த பேகனாச்சும் கொடுத்துட்டு போனா
வான்னு சொல்லி கத்துறான். ஆனா அந்த வண்டிக்காரன் வந்து வேகமா வந்து போயிடுறான். அவனுக்கு வந்து என்ன பண்றேனே தெரியல. அந்த ரோட்ல வந்து நடு ரோட்ல உட்காந்து அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே மெதுவா நடந்து போறான். லேட் நைட்டு வேற ஆயிருச்சு. அப்படியே நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தெருக்குள்ள வந்து நிறைய பசங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த கேங்கா சுத்துறவங்க லேட் நைட்ல. ஸோ அந்த கேங்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி அடின்னு நம்ம ஜானியை வந்து அடிக்கிறாங்க. அப்படியே அவனுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க வந்து ஒரே ரத்தமா, காலெல்லாம் வந்து ரொம்ப காயமா இருக்கு. அப்படியே அவன் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா நடந்து மறுபடியும் நம்ம லூயிஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போய் சேர்றான். இதே சமயம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெரமின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை வந்து காட்டுறாங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஆனா 3ஆவதா இருக்க பொண்ணு தான் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஜிம்பாப்வேக்கு வந்து டூர் போயிருந்திருப்பாங்க. இப்ப இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்ராவோட கரண்டா இருக்க ஒரு பாய் ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணிருப்பான், இவளை தேடிக்கிட்டு தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்ப வந்திருப்பான். இவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனா இருந்திருப்பான். நிறைய லேண்ட்லாம் வந்து ஓன் பண்ணியிருந்திருப்பான். ஆனா இவனுக்கு வந்து பொண்ணுங்க விஷயத்துல வந்து ரொம்ப வீக்கா இருந்திருப்பான். அதனாலே பாத்தீங்கன்னா இவன் வந்து எத்தனை பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணாலும் எல்லாருமே வந்து இவனை விட்டுட்டு போறதுக்கு தான் வந்து ரெடியா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த சாண்ட்ரா வச்சுக்கோங்களேன், இவனை வந்து கொஞ்சம் பிடிக்காம தான் விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. இப்ப இவளை தேடிக்கிட்டு தான் இவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். ஆனா இப்ப அவன் வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது சோஃபி மட்டும்தான். ஏன்னா லூயிஸ் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டான். இந்த சோஃபிக்கு வந்து வேலை எல்லாம் கிடையாது. அவன் எப்ப பார்த்தாலும் டோப் அடிச்சுட்டு இந்த வீட்லயே தான் வந்து கதின்னு வந்து கடந்து இருப்பான். இவன் வந்த டைம்ல இப்ப அவன் மட்டும் தான் இருக்கான். இவன் என்ன பண்ணிருப்பான், அந்த சோஃபியை பார்த்தோன்னே மூடாயிருந்திருப்பான். எங்க சாண்ட்ரா எங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவன் வந்து ஜிம்பாப்வே போயிட்டான். அவன் வரதுக்கு வந்து ஒரு 4 நாள் ஆகணும் வந்து அந்த சோஃபி வந்து சொல்லியிருந்திருப்பான். 4 நாள் ஆகுமா, அது வரைக்கும் நான் என்ன பண்றது, அவளை வந்து நான் பார்த்தாங்கணுமே, சரி நீ வா, உன் கூட வந்து நான் நிறைய விளையாட்டுலாம் விளையாடணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணை வந்து உள்ள கூட்டிட்டு போறான். ரொம்ப ஹார்ஸா வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ற மாதிரி வந்து பண்றான். பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுக்குறான். இதெல்லாம் போடு, அப்பதான் எனக்கு வந்து பண்ண திருப்தி கிடைக்குன்னு வந்து சொல்றான். நர்சிங் மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. ரொம்ப ஹார்ஸா வந்து அந்த பொண்ணை துன்புறுத்துறான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே அழுகிற நிலைமையில வந்து இருந்திருப்பாங்க. குறிப்பிட்ட நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம லூயிஸ் என்ன பண்றாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து இருந்திருப்பாங்க. அப்ப அந்த பெட்ல பாத்தீங்கன்னா சோஃபி வந்து படுத்து கிடக்குறாங்க. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க. சோஃபி உண்மையை சொல்லு, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே அப்பதான் அந்த பொண்ணு வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் சாண்ட்ராவை தேடிட்டு, அவன் வந்து இங்கே தான் இருக்கான், அவன் வந்து என்னை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஸாக வந்து ரேப் பண்ணிட்டான்னு சொன்னோன்னே இது வந்து நம்ம லூயிஸ்க்கு வந்து செம்ம கோவத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும். இந்த சவுண்டு கேட்டு அந்த பக்கத்துல இருந்து அவன் என்ன பண்ணான்னா அவன் பண்ண அந்த ஜட்டியோட வந்து அப்படியே எந்திரிச்சு வந்துருப்பான். நம்ம லூயிஸே வந்து பார்க்குறான், இவளை விட நீ ரொம்ப நல்லா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கல்ல போட ஆரம்பிச்சிருப்பான். சரி பேசுனது போதும், நீங்க 2 பேரும் உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்டோன்னே இது பார்த்தீங்கன்னா லூயிஸ்க்கு வந்து செம்ம கோவத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும். உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணலாமா சொல்லி வந்து பார்த்துருந்துருப்பாங்க. இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா கூட இவன் வந்து காசு வச்சிருக்கான், பெரிய பணக்காரன்றான், அவனோட இதுக்கு தான் வந்து எல்லாமே சாஞ்சு போவாங்க, நம்ம பண்றது வேஸ்ட்டு, அவனை வந்து இங்கேயே வந்து எப்படியாச்சும் தூங்க வச்சிடலாம், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும், அவனை வந்து நம்ம வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுலாம் சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி பிளான் பண்ண அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல நம்ம ஜானி என்ன பண்ணியிருந்திருப்பான், அவனை எல்லாருமே வந்து அடிச்சு போட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவங்களோட அபார்ட்மெண்ட்டை தேடி அந்த வீட்டில் வந்து விழுந்துருப்பான், கதவை தட்டி இருந்திருப்பான். யாரும் இந்த டைம்ல வந்து கதவை தட்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா பதறி போய் வந்து கதவை திறக்கிறாங்க. அப்ப அந்த பக்கம் கிடக்கிறது பார்த்தீங்கன்னா ஜானி. ஆஹா, இவன் எதுக்கு இந்த டைம்ல வந்தான், உள்ள வேற அந்த ஜெரமி வந்து தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது, அவன் வேற எந்திரிச்சு வந்துட்டானா சைக்கோ மாதிரி வந்து பண்ணுவான், இவன் வேற வந்து சைக்கோ மாதிரி வந்து கிடக்குறான், நம்ம யாருக்கு அழுகுறோம்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த ஜானியை தூக்கி கொண்டு போய் பெட்ல போட்டுறான்னு சொல்லிட்டு அப்படியே கையையும் காலையும் வந்து பிடிச்சி தூக்க பாக்குறாங்க. ஆனா அந்த ஜானிக்கு பாத்தீங்கன்னா அந்த குரூப்பா சேர்ந்து நிறைய பேர் அடிச்சாங்க இல்லையா, அந்த ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கும் போல. அவங்க எல்லாரும் அடிக்கும் போது இவன் எப்படி வந்து அவங்கள தடுப்பான் பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து உள்ளார வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பான். இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறிட்டு இருந்திருப்பாங்க. அதே நேரம் அந்த ஜெரமி என்ன பண்ணிருப்பானா, வெளியில அந்த சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு அவன் என்ன பண்றானா கதவை திறந்துட்டு வெளியில வர்றான். இவன் யாரு, ஒரு பைத்தியக்காரன், இவன் எதுக்கு இங்க கிடக்குறான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லி அந்த லூயிஸ் வந்து சொல்றான். ஓ ஃப்ரெண்டா, அவன் என்ன பாக்குறதுக்கு இப்படி பொறுக்கி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ உள்ள போடான்னு சொன்னோன்னே அந்த ஜெரமி என்ன பண்ணான், சரி நான் உள்ள போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கதவை சாத்திட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜானியை வந்து கை தாங்களா தூக்கி கொண்டு போயிட்டு அந்த பெட்ல வந்து போடுறாங்க. இப்ப இவங்க இருக்க அந்த ரூம் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சாண்ட்ராவோடது. இந்த சாண்ட்ரா வர்றதுக்கு வந்து 4 நாள் ஆகணும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருப்பான், அவங்களோட ட்ரிப்பை வந்து சீக்கிரமாவே முடிச்சுட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்துருப்பான். அவங்க வந்து பேசிக்காவே வந்து ஒரு நர்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட்டை ரொம்ப கிளீனா வச்சிருக்கதே அவங்க தான். இப்ப எல்லா இடத்துலயும் சிகரெட் துண்டும் இந்த மாதிரி துணி இந்த பெட்ல வந்து இவங்க கிடக்குறது இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு வந்து செம்ம கோமா இருந்திருக்கும். என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு வந்து அவ கத்த ஆரம்பிச்சிருப்பான். அப்ப இந்த பர்சன் யாருன்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல என்னோட ஃப்ரெண்டு தான் அடிபட்டு வந்து கிடக்குறான்னு சொன்னோன்னே அந்த சாண்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நர்ஸ் தானே, அவங்க கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் இருந்திருக்கும், அதை வச்சு அவனோட காலில் வந்து கட்டெல்லாம் போட்டுட்டு இங்கே வான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து காலை தூக்கி வச்சுட்டு அவனை வந்து அமைதியா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த பக்கம் அந்த ஜெரமி வந்து இருந்திருப்பான். நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, உன்னை தாண்டி நான் தேடி வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்ப அவ சொல்லுவான், நீ எல்லாம் இங்க இருக்க
வேணாம், நீ வந்து கிளம்பி போ, எனக்கு வந்து உன்னை பிடிக்கலன்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பான். உடனே அந்த ஜெரமி என்ன பண்ணியிருந்திருப்பானா, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த லூயிஸ் வந்து பார்க்குறான். அப்போ அவகிட்ட வந்து சொல்கிறான், உண்மையிலேயே நான் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கேனா, உனக்கு இது வந்து என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணா டக்குன்னு அவனோட ஜிப்பை ஓப்பன் பண்ணுவான். அப்போ அந்த லூயிஸ் என்ன பண்ணுவான்னா அந்த கிச்சனில் இருக்க ஒரு கத்தி எடுத்து, நீ இப்போ போறியா இல்லை வந்து ஒரே வெட்டு வெட்டட்டான்னு சொல்லி கேட்டோன்னே அவன் என்ன பண்ணுறான், பயந்துட்டு நிறைய பணத்தை வந்து அங்கே வச்சுட்டு அவன் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். அதே சமயம் நம்ம லூயிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜானி கிட்ட வந்து பேச போகிறாங்க. இங்கே பாரு ஜானி, நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப பர்சனலாக பேசணும். சோஃபி நீ வந்து வெளியில் போன்னு சொன்னோன்னே சோஃபி என்ன பண்ணுறான், பக்கத்து ரூமுக்கு போயிருந்துருப்பான். இவங்க 2 பேரும் வந்து பேசுறது வந்து அவளால் வந்து தாங்க முடியல. ஏன்னா இவளுக்கு வந்து ஜானி வந்து ரொம்ப பிடிக்கும். ஜானி கூட தான் வந்து இவ வாழணும் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த லூயிஸ் பேசுகிற வந்து இவ கேட்டுகிட்டே இருந்திருப்பான். அப்போ அந்த லூயிஸ் என்ன சொல்லுவானா, இங்கே பாரு ஜானி, நான் வந்து திரும்பவும் வந்து மான்செஸ்டருக்கே வந்து போகலான் இருக்கேன். என் கூட இது வரியா, நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து நான் போய் பார்க்கலான் இருக்கேன். என் கூட வந்து நீ பேசாமல் வந்துடு, நம்ம வந்து அங்கே போயிட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம், நீ வரையான்னு சொல்லி கேட்டோன்னே, சரி ஓகே நீ இவ்வளோதான் கூப்பிட்றேன் நானும் வரேன்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் வந்து சரி அடுத்த நாள் நம்ம வந்து பஸ்ஸில் கிளம்பி போகலான்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னே நம்ம சோஃபிக்கு வந்து ரொம்ப சோகமாக வந்துருந்துருக்கும். அவன் வந்து அழ ஆரம்பிச்சிருந்திருப்பான். நீ வந்து இவனை கூட்டிகிட்டு போறீனா, இனிமேல் நான் எதுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா அவளோட துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த சோஃபி வந்து வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இங்கே பாரு பெருசாக எதுவும் நடக்கல, நீங்கள் வான்னு சொல்லிட்டு வந்து நம்ம லூயிஸ் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த சோஃபி வந்து கேட்குற மாதிரி இல்லை. நான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போகிறான். எங்கே போகிறேன்னே வந்து தெரியாமல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து வேலைக்கு கிளம்பி போகிறேன், ஈவினிங் வந்தோடனே நம்ம 2 பேரும் வந்து பஸ்ஸில் கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு லூயிஸ் என்ன பண்ணுறான்னா வேலைக்கு கிளம்பி போயிருந்துருப்பான். இந்த ஜானி மட்டும் தான் இப்போ வீட்டில் இருந்திருப்பான். அந்த ஜானி என்ன பண்ணுறான்னா அந்த ஜெரமி விட்டுட்டு போனால் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கோட்டை எடுத்து போட்டுட்டு நடக்க முடியாமல் அப்படியே மெதுவாக நோண்டி நோண்டி நடந்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறான். அப்படியே அவனுக்கு ஏதோ ஒரு கிடைச்ச மகிழ்ச்சி மாதிரி அப்படியே அவனுக்கு வந்து இந்த உலகம் வந்து இந்த மாதிரி தான் போல, எப்படி நம்ம சுற்றினாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் விழுந்துருவோம், ஒரு கல்யாணம் குடும்பம்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே அவனுக்கு வந்து இதுதான் வந்து வாழ்க்கை, நான் வந்து இப்படி தான் இருக்க போகிறேன்றது வந்து அவனுக்கு எப்பவும் தெரியும். அதை உணர்ந்து அவன் என்ன பண்ணான்னா அப்படியே நடந்து போகிறான். ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறான். அந்த சந்தோஷத்தோட இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா லேன்னு சொல்லுவாங்க. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா படத்தை வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டியாக மக்கள்லாம் எப்படி வாழ்வாங்கன்றத ஒரு ரியாலிட்டியோடு எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் அவர். அதனால தான் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, ஒருத்தனோட தாட்டை வந்து மாறும்போது அவன் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து அந்த தாட்டை வந்து சொல்லும் போது அதை வந்து மற்றவங்க எப்படி வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, இந்த உலகத்தோட பார்வையில் இந்த கேரக்டர் வந்து எப்படி பேசுது, இப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்கிழமை வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. அதனால தான் மற்றவங்க யாரு கூடமே வந்து இந்த ஜானியோட கேரக்டர் வந்து மிங்கிள் ஆகாமையும் அவன் சொல்கிற வந்து மற்றவங்களுக்கு யாருக்குமே புரியாத மாதிரியும் மற்றவங்க எல்லாருமே வந்து இவனை ஒரு பைத்தியக்காரன்ற மாதிரியும், ஆனால் அவனை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லூயிஸ் மட்டும்தான். அவளை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், எனக்கு வந்து இப்படி இருக்க ஒரு வாழ்க்கை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போகிறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப ராவாக ரியாலிட்டியாக ஒருத்தனோட கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்குது, அவனோட பார்வையில் இந்த உலகம் இப்படி தான் போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து உட்காந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அப்படி இல்லைன்னா இந்த படம் வந்து உங்களுக்கான படமே வந்து கிடையாது. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பார்க்க சொன்னால் அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். அதே சமயம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிங் டிங்னு ஒரு மியூசிக் போடுவாங்க, அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மியூசிக் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ராவா காட்டினா அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த 1990 காலகட்டங்களில் நம்ம இப்போ பார்க்குற இங்கிலாந்து வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் ராவாக இருக்க ஒரு இங்கிலாந்து, போஸ்ட் ஓட்டுறது, மக்களோட இயல்பான வாழ்க்கை முறை, அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம பார்க்குற இங்கிலாந்துக்கும் இந்த படத்தில் காட்டுற இங்கிலாந்துக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது, ரொம்ப ராவாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அடல் கண்டென்ட் இருக்குது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக உட்காந்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு பார்த்தா மட்டும்தான் இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்க செய்யும். இல்லைனா இந்த படம் வந்து உங்களுக்கான படம் வந்து கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.